ஒவ்வொரு மனுஷனுக்கும் அடிப்படை தேவை என்ன? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம். அதுல இருக்க இடம் மிக மிக முக்கியமானது. அந்த தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு நம்முடைய அரசு தொடர்ந்து முன்னுரிமை கொடுத்து அதை செயல்படுத்தி வருகின்றது. அதனாலதான் நம்முடைய அரசு அமைந்த இந்த 4.5 வருஷத்துல நான் பெருமையோடு சொல்வேன், இதுவரைக்கும் 19 லட்சம் பேருக்கு பட்டாக்களை நம்முடைய அரசு கொடுத்திருக்கின்றது. ஏன்னா பட்டாங்கிறது வெறும் பேப்பர் கிடையாது, அது உங்களுடைய உரிமை. நீங்க குடியிருக்கக்கூடிய இடத்திற்கான சட்டபூர்வமான உரிமை. அந்த உரிமையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய அரசு இன்றைக்கு அதை ஆக்கி இருக்கிறது. இனி நீங்க உங்க வீட்டுல கவலை இல்லாம நிம்மதியா மகிழ்ச்சியோடு தூங்கலாம். பட்டாவை வச்சு நீங்க லோன் எடுக்கலாம், வீடு கட்டலாம், அரசினுடைய பல்வேறு சலுகைகளையும் நீங்கள் பெறலாம். ஆகவே பட்டாக்களை பெறுகின்றவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு சுமார் 3500 பேருக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் வீடுகளையும் கொடுக்க இருக்கின்றோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு தன்னுடைய செயலாலும் சிந்தனையாலும் நிழலாக இருந்து தொண்டாற்றியவர் தான் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அப்படிப்பட்ட கலைஞர் பெயர்ல வீடுகளை பெற்றிருக்கக்கூடிய உங்களை பார்க்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது, நெகிழ்ச்சியாக இருக்கின்றது. சொந்த வீடுங்கிறது நடுத்தர மற்றும் அடித்தட்டு மக்களுடைய நீண்ட நாள் கனவு. அந்த கனவை நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு உண்மையாக்கி இருக்கிறார்.